श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदि अध्यायम 45वदि श्लोकम। आगामि प्रतिबन्धश्च वामदेवे समीरितः एकेन जन्मना क्षीणः भरतस्य त्रिजन्मभिः। नारायण। இப்போ விசாரிச்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஒரு சாதகன் முமுக்ஷு வேதாந்த சிரவணத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட, வேதாந்த சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அபரோக்ஷானுபூதி கன்விக்ஷனோட கன்ஃபார்மாக அவனுக்கு அவனோட ஹிருதயத்தில் நான் பிரம்மம் அనే ஞானம் ஏற்பட மாட்டேங்குது சில பேருக்கு. அதுக்கு காரணம் என்ன, சில பிரதிபந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியர். அப்படின்னா அவனுடைய மைண்ட் செட்டு இன்னும் கூட நானும் சாதகனும் சாதிக்க வேண்டியது இருக்குன்னு மகா வாக்கிய விசாரத்தினை ஒழுங்கா கேட்காதனாலையோ, கேட்டானும் அது ஏதோ பிரதிபந்தத்தினால அது பலத்தனு கொடுக்காதனாலையோ ஒரு ஆபாச ஞானம் ஏற்படுறது. ஆபாச ஞானம், நாட் தி ரியல் ஒரிஜினல் ஞானம். அப்படின்னா எல்லாம் தெரியறது சார், நான் பிரம்மன்னு சொல்லிட்டீங்க, அதுன்னு சொல்லிட்டீங்க, இப்படி என்ன சொன்னீங்க, எல்லா ஜீவ எல்லாம் தெரியறது, ஆர்சி ஓசி ஆர்எம் எல்லாம் மனப்பாட்டம் எல்லாமே தெரியறது. ஆனால் அந்த நான் பிரம்மனை கிளைம் பண்ணுறதுக்கு இனிமேல் நான் சாதகன் இல்லை, நான் சாதிக்க வேண்டியதில்லை, சாதனை பண்ண வேண்டியது எதுவும் இல்லை அனே பரிபூர்ணத்தை ஒரு ஞான நிஷ்டை ஏற்பட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் பிரதிபந்தங்களை பற்றி சொல்கிறார். அந்த பிரதிபந்தங்களை பற்றி சொல்லும்போது வர்த்தமான பூத பிரதிபந்தம், வர்த்தமான பிரதிபந்தம், பாவிகால பிரதிபந்தம். அப்படின்னா நடந்து போன விஷயங்களால சிலது பந்தம், நடந்து கொண்டிருக்கிற சிலதுனால பந்தம், நடக்க போகிறது என்னாமோன்னு சொல்லிட்டு ஆகாமி பந்தம். இங்கே அந்த ஆகாமி அనే வார்த்தத்தின்னு இந்த 45வது ஸ்லோகத்தில், ஆகாமன்னா வரப்போகிற ஃப்யூச்சர் தானே, கர்மத்தில் தான் அந்த ஆகாமி சப்தத்தை உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி சிலதில் ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போது ஆகாமி இல்லைன்னா ஃப்யூச்சர் பந்தம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆகாமி பிரதிபந்தம் అనేది కూడా எத்தனை ஜன்மங்கள் இருக்கும், இல்லை சட்டுன்னு போகுமா? அப்படின்னா யோக பிரஷ்டர்களானவங்க சில பேர் அடுத்த ஜன்மத்தில் அந்த பிரதிபந்தம் நீக்கப்படுறது ரொம்ப சட்டுன்னு. ஆகாமி பிரதிபந்தச்ச வாமதேவ சமீரிதா. இந்த வாமதேவருடைய கதை சொல்லும்போதும் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இன்னும் 9 மாதம் கூட வரல, 6வது 8வது மாதத்துலேயே ஞான நிஷ்டை அடைஞ்சு அந்த ஜீவன் உள்ளே இருக்கிறதே பேச ஆரம்பிச்சது. அங்கேருந்து அதுக்கப்புறம் வெளியில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கூட ஜஸ்ட் ஒரு பிளெஸ்ஸிங் தான். யாருக்கு ஜீவன் முக்தனா வாழறதுக்கு, இல்லை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு.
அப்படின்னு சொல்லப்பட்டது. சமீரிதா ரொம்ப விவரமாக தெரியும் எல்லாருக்கும் அந்த விஷயம். அப்படின்னா ஒரே ஒரு ஜன்மத்தில் தான் அந்த ஜென்மம் கூட பூர்ணமாக வெளியிலேயே வரல, ஜஸ்ட் ஒரு கர்ப்பவாசம் மட்டும்தான். அங்கே அதோட அந்த பிரதிபந்தம் நீக்கப்பட்டது, க்ஷீணமாயிடுது ஏகேன ஜன்மனா. ஆனால் அதே ஜடபரதன் விஷயத்திலோ பாகவதத்திலோ பார்த்த அந்த கதை அவருக்கு 3 ஜென்மம் தேவைப்படுறது. இன்னொரு உதாரணம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுகமகாமுனி பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்கிறாரு. அந்த சுகர் அவங்களோட அம்மா வயத்துலேருந்து 12 வருஷம் வெளியில் வரலையா. இவரும் என்ன உள்ள ஞான நிஷ்டையோடு இருந்து வெளியில் வரத்துக்கு விரும்பலை. 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் வெளியில் எப்படி வந்தது, பழுத்த பழமாக வந்தது, பூர்ண ஞான நிஷ்டனோடு வந்தது. ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. அப்படி அந்த ஆகாமி அனே ஃப்யூச்சர் பிராரப்தம் கூட இப்படி இருக்கலாம். இந்த விஷயத்தின் இப்படி சொல்லும்போது மேலே இப்போ பேசின 3 விஷயங்களும் பாஸ்ட் பிரதிபந்தம், ப்ரெசண்ட் பிரதிபந்தம், ஆகாமி பிரதிபந்தம்னு 3 பற்றி கேட்டதுக்கப்புறம் ஒரு திரும்பி சந்தேகம் வரலாம். அப்போ எத்தனை ஜென்மம் எனக்கு வேணும், இந்த ஃப்யூச்சர் ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் நீக்கப்படணும்னு சொன்னால் எத்தனை ஜென்மம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரலாம். சாட்சாத் பகவான் கிருஷ்ணர்கிட்டே உபதேசத்தினே ஞானத்தினையும் கேட்ட அர்ஜுனனுக்கு இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு 6வது அத்தியாயத்தில் எனக்கு அப்போது ஃப்யூச்சரில் நான் என்ன ஆயிடுவே, அவனை பற்றி தான் ஃப்யூச்சரில் எனக்கு நான் என்ன ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்தது பாருங்க. அப்படின்னா அப்போ கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறான்னு இப்போ ஞானம் வாங்கிக்கலையா, ஞானனிஷ்டன் இப்போ ஆகலையா, ஏன் இப்படி கேட்குறான். ஆனால் பகவான் சிரிச்ச முகத்தோடையே அர்ஜுனனுக்கு அங்கே பதில் கொடுத்தார். இப்போ இங்கே ஆச்சாரியர் அதே மாதிரி அர்ஜுனனுக்கே சந்தேகம் வந்தது சாட்சாத்து கிருஷ்ண பகவான்கிட்ட இருந்து 1-to-1 டீச்சிங். அங்கே ஒரு குரு ஒரு சிஷ்யன். அப்பா வாட்டே அதிருஷ்டம் அர்ஜுனனுக்கு. அதையும் ஈஸ்வர அவதாரம் பகவான். அப்படி இருந்து கூட அதில் சிரமப்பட வேண்டியதாக இருந்தது. அதனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். சாமி வேதாந்தம் கேட்க இன்னும் தலைவலியாகவே இருக்கே தவிர சம்சாரம் நீக்கப்படுற மாதிரி தெரியலன்னு. அதனால் கிருஷ்ணாராமான்னு சொல்லிகிட்டே இருந்தால் மோட்சம் வரும்போது வரட்டும் அப்படின்னு இருக்கிற மைண்டு செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரதிபந்தம். ஆக்சுவலி இந்த மைண்டு செட்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். நானும் ஏன்னா எப்போ சொல்ல முடியும், சும்மா வார்த்தை இல்லை, மகா வாக்கிய விசாரணத்தனே நல்லா ரொம்ப கிளியராக பண்ணதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் அகம் பிரம்மாஸ்மி. இனிமேல் குறுக்க ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு இது கூட எதுவுமே கேட்கக்கூடாது. பாஸ்ட் பற்றி, ப்ரெசண்ட் பற்றி, ஃப்யூச்சர் பற்றி. இப்போ அப்படி அவ்வளோதான், இருந்தபடிக்கு இருப்போம். அதனால தான் இங்கேருந்து வித்யாரண்ய சுவாமி 46 தொடங்கி ஒரு 51-2வது ஸ்லோகங்களை வரைக்கும் இந்த பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் அதே விஷயங்களை நீங்கள் நம்ம விசாரணை செய்ய போகிறார். 46 படிக்கிறோம். யோகப்ரஷ்டஸ்ய கீதாயாம் அதீதே பகுஜன்மனி பிரதிபந்தக்ஷய ப்ரோக்தः ந விசாரோப்யனர்த்தகः. பகவத்கீதை 6வது அத்தியாயம். இது பகவத்கீதை கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நான் ஞாபகப்படுத்திட்டா ஞாபகம் வரலாம். அங்கே அர்ஜுனன் கேள்வி கேட்குற 6வது அத்தியாயத்தில்
அயதி ஸ்ரத்தயோபேதः யோகாச்சலிதமானசः. இந்த ஸ்ரத்த இருக்கே, கேட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு இந்த யோகத்திலிருந்து செழிச்சிடுச்சு அவங்க மனசு. அப்படின்னா பூர்ணமாக இன்னும் அனாத்மா லோக விஷயங்களனே தியாகம் பண்ணக்கூடிய சக்தி வரல. அப்படி இருக்கிற, ஆனால் நிறையவே ஸ்ரத்தையோடு பண்ணுறான், ஆனால் ஸ்ரத்த பத்தலை. அப்ராப்ய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. அந்த யோக சித்தி பூர்ணத்துவம் அந்த ஜென்மத்திலேயே அடையாமே ஆன அவனுக்கு அதுக்குள்ளே சரீரம் போயிடுது. அப்போது என்ன கதி அவனுக்கு அடையுவான்? ஏ கிருஷ்ணா, இந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கு, நீ கொஞ்சம் சொல்லே அப்படின்னு சொல்லி அந்த யோக பிரஷ்டனே வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பகவானும் பதில் கொடுக்கறாரு. அப்புறம் அந்த பகவத்கீதையில் அங்கே சொல்லும்போது தான் பகவான் கூட இந்த யோக பிரஷ்டனுக்கு இங்கே அதான் சொல்கிறாரு. கீதாயாம் இப்போ இங்கே பாருங்கோ, நம்ம ஸ்லோகம் இங்கே வரதெல்லாம் அங்கே நான் அதே கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அந்த யோக பிரஷ்டனே வார்த்தை எங்கே வந்தது? கீதாயாம். கீதா சாஸ்திர உபதேசத்தில் கீதா சொல்லும் போது அதில் அதீதே பகுஜன்மனி, அங்கே இப்படி நிறைய ஜென்மங்களுக்கு அப்புறம் அப்படின்னே வார்த்தை கூட உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த யோக பிரஷ்டனை அதுக்கப்புறம் அநேக ஜென்மங்கள் எடுத்து பகுஜன்மன்னு பகுவிதமான பல வகையான விதத்தில் வேறு இடத்துல போய் பிறப்பான். இல்லை இன்னும் சில பேருக்கு 2 ஜென்மம் 3 ஜென்மம் அப்படி ஏதோ இருக்கும், பகுஜன்மனி. இல்லை அசல் இந்த சாஸ்திரத்துக்கே ஞானத்துக்கு வரதே பகு ஜன்மனாமந்தே அப்படின்னு ஞானவான் மாம் பிரபத்தியத்தை கீதையில் பகவானே சொன்னார் இல்லையா வேறு இடத்துல, அந்த விதத்தில். ஸோ யோக பிரஷ்டன்னு பற்றி கீதையில் சொல்லப்பட்ட அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பதில் சொல்லும்போது பகுஜன்மனி அதீதே பிரதிபந்தஸ்ய புரோக்தः. அநேக ஜன்மங்களுக்கு அப்புறம் எத்தனை అనేది நம்பர் தெரியாது, பிரதிபந்த க்ஷயம் ஏற்படும், இந்த பிரதிபந்தங்கள் எல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது புரோக்தா. அப்புறம் சரி, அப்போது இந்த ஜன்மலோ வரலன்னு இப்போ இவ்வளோ நான் கேட்குறானே வேதாந்தம் கிளாஸுக்கு உளுந்து படிக்கிறேன், ஓடி ஓடி வரேன் கிளாஸுக்கு, என்ன ஆகும்னா இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, விசாரः அப்படி அனர்த்தகன. இந்த விசாரம் பண்ணது, கேட்டது, சிரவணம் பண்ணது எந்த அளவுக்கு இந்த ஜென்மத்தில் எது சாதனை சொல்லி சாஸ்திர அத்தியனம் பண்ணமோ அது எதுவுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, அனர்த்தகம் இல்லை, வேஸ்டேஜ் இல்லை. அடுத்த இன்னும் 1 ஜென்மமா 2 ஜென்மமா 3 ஜென்மமா அந்த விஷயம் விட்டுடுங்க. அசல் ஒழுங்காக கிரகிச்சவனுக்கு இந்த 1 ஜென்மம் இந்த ஸ்ரவணமே போதும். ஆனால் அந்த அளவுக்கு நான் சின்சியராக கமிட்மெண்ட்டோட சீரியஸாக அவ்வளவு ஸ்ரத்தையோட சிரவணம் பண்ணால் இப்போவே இங்கே உண்டு. ஆனால் அது எல்லாருக்கும் நடக்காதனால தான் அங்கங்கே அப்படி பிரதிபந்தங்கள் இருக்கிறது பார்க்கறதுனால அந்த விஷயம் இங்கே விசாரணை பண்ணப்படுறது. சரி பரவாயில்லப்பா, நீ வேதாந்த சிரவணம் பண்ணுறதுனால 2 பிரயோஜனங்கள் இருக்கு. ஒன்று த பிரைமரி மேஜர் பிரயோஜனம் நீ ஞானம் அடைவே, இங்கே அடைவே. இங்கே அடையலைன்னா இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா புண்ணியம் வரும். ஆமாம், புண்ணியம் வரும். எல்லாரும் புண்ணியம் செஞ்சு ஏதேதோ லோகங்களுக்கு அங்கங்கே போகணும் அப்படின்றாங்களே, நீ உனக்கு இந்த சிரவணம் பண்ணதுனால, ஏன்னா சாஸ்திரம் வேத பகவானோட வாக்கியங்களை அத்தியனம் சிரவணம் பண்ணதுனால உனக்கு புண்ணியம் வரும். அதனால் அது ஒருக்காகவும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த 46வது ஸ்லோகத்தில் ஓகே, ஒருக்காகவும் இது ஃப்ரூட்லெஸ்,
பலம் இல்லாமல் போகாது. அதனால தான் எந்த அளவுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருப்போமோ இந்த ஜென்மத்திலேயே நம்முடைய ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி அது பிரயோஜனப்படும். அதனால் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு அப்படி தான் சந்தேகம் வந்தது. அங்கே கேட்குறாரு, கச்சின்னோ பய விப்ரஷ்ட கச்சின்னோ பய விப்ரஷ்ட சின்னாபிரமிவ நஷ்யதி. நாசனமாய் போயிடுவான் அவனு. கயிறு கட்டான காத்தாடி மாதிரி எங்கோ போய் விழுந்துருவானா அப்படின்னு சொல்லி டவுட்டு வந்ததா. அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, என்னாகும் கேளு பாரு. ஓகே, ஸ்லோலி அநேக ஜன்மங்களில் என்ன பண்ணுவான், லோக விஷய வாசனைகள் ஆசை, அனாத்ம மேலே இருக்கிற ஆசனை பூர்ணமாக, காஞ்சனம் காமினி, பொருட்கள் அண்டு மக்கள், இங்கே அப்படி எடுத்துக்கணும் காமனை. காஞ்சனம்னா தங்கம், காமினியன்னா ஸ்திரீன்னு அர்த்தம். பட் அது நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும். காஞ்சனம்னா எந்த பொருள், தங்கமாக வெள்ளியா பித்தளை ஏதோ ஒன்று. அதை அப்புறம் காமினியன்னா ஏதோ ஒரு உறவு பந்தம், மனுஷர்கள் நாய் கூட பந்தம் இருந்தால் அதையும் பந்தம் தான். இது எல்லாமே கிரமமாக நீங்கி போகும். ஓகே, அப்போது இந்த பிரதிபந்தங்களும் பூர்ணமாக நீங்கலை இந்த ஜன்மத்திலோ. அப்படிப்பட்ட அந்த சாதகனுக்கு என்ன ஆகும், அதுதான் அர்ஜுனன் கேள்வி. அதுக்கு தான் இப்போது அந்த நேரம் அந்த கேள்விக்கு பதில் தான் 47 வந்து பிராப்ய புண்ணியகிருதான் லோகான் ஆத்மதத்துவ விசாரதः சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே சாபிலாஷோபிஜாயத்தே. வித்யாரண்ய சுவாமி பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகத்தினை அப்படியே முழுசாக எடுத்துட்டு இங்கே வைக்காமே, அதில் ஒரு வரியிலிருந்து ஒரு பாதி 2-3 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. அது ஒரிஜினல் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம் என்னன்னு சொன்னால், அங்கே 41வது ஸ்லோகம் 6வது அத்தியாயத்தில் பிராப்ய புண்ணியகிருதான் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயத்தே. அதில் வந்து அந்த முதல் வரியிலோ இங்கே கூட எடுத்துக்கிட்டார். நம்ம இப்போ இதோட அர்த்தம் பார்க்கும்போது பாதி என்ன சேர்த்துட்டாரு, ஆத்ம தத்துவ விசாரதா. இந்த ஆத்ம தத்துவ விசாரத்தினை செஞ்சு போன ஜன்மத்திலோ யோகாபியாசம் பண்ணியிருக்கிற இந்த பிரஷ்ட, ஓகே, ஆத்ம தத்துவ விசாரத்தா அப்படின்னா இந்த சீக்கர் யோக பிரஷ்டன் வந்து இந்த ஆத்ம பற்றி அங்கே விசாரம் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகிடும், புண்ணியகிருதான் லோகான். புண்ணியகிருதான் லோகான்னு பாருங்கோ, புண்ணியகிருதான் அதான் அந்த வார்த்தை முக்கியம். அதுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன். புண்ணியம், இவனு இந்த சிரவணமனை புண்ணியம் செஞ்சதுனால புண்ணிய லோகங்கள்னா ஸ்வர்கலோகம் இல்லை அதுக்கு ஈடான சில வேறு லோகங்கள், அது எல்லாமே போய் சேரத்துக்கு அது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புண்ணியத்தினால. இவனுக்கு எதுக்கு அங்கே அனுப்பிச்சிட்டாங்க, வேதாந்தம் தானே சிரவணம் பண்ணதான். ஆனால் இன்னும் ஆசைகள் போல, டிசைர்ஸு போல, வாசனாட்சயம் ஏற்படலை, ஏதோ ஒரு லிங்கரிங் இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புண்ணியம் வளர்ந்து இவனை ஸ்வர்கலோகத்துக்கு அங்கெல்லாம் கொண்டு போகலாம் மெரிட்ஸ்னால். அப்படி பிராப்பிய அங்கே போன அது எனக்கப்புறம் அவனுடைய சாபிலாஷக, அவனுக்கு இருக்கிற அந்த ஆசைகள் வாசனைகள் எல்லாமே ஆஷா வாசனைகள். அபிலாஷன்னா டிசைர்ஸ். இவனுக்கு நிறைய உள்ள டிசைர்ஸ் இருக்கு. அந்த தகுந்த மாதிரி அது எல்லாத்தையும்
ஃபுல்ஃபில் ஆகிடும், அங்கே அனுபவிச்சுடுவான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். இல்லை என்னாகும், அங்கே போலன்னா புண்ணியத்தினால ஸ்வர்க்கத்துக்கு போகல. இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே 4 வகையான 5 வகையான விதமாக என்ன ஆகும்னு சொல்கிறார். ஒன்று வந்து புண்ணியலோகம், ஏன்னா புண்ணியந்தான். ஸோ அதனால் நம்புங்கோ, வேதாந்த சிரவணம் கோவிலுக்கு போனாதா சுவாமி பஜனை பண்ணாதா புண்ணியம் வரும்னு நினச்சிக்க வேண்டாம். வேதாந்த சிரவணம் பண்ணால் கூட வந்த ஞானமே வரும். ஹேக்ட்ரிக் அந்த மாதிரி இங்கே உனக்கு வந்து க்ளீன் போல் ஞானம் வந்தாச்சுன்னா ப்ரைமரி கோல், குட் பெனிஃபிட், இல்லைன்னா செகண்டரி கோல். ஸோ யூ வில் கெட் தி புண்ணியம். அதனால் மறுபடியும் கோவிலுக்கு போகலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே, அந்த விரதம் பண்ணலையான்னு இதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நமக்கு எல்லோருக்கு அசல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் எல்லாருக்கும் ஜீவன் முக்தி தான். ஆனால் இங்கே விஷயம் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறோம், ஒரு சந்தேகம் இல்லை. அதனால் ஒழுங்க சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி கேட்குறவனு கூட ஒழுங்காக கேட்டிருந்தேன், இந்த ஜீவன் முக்தி வராமல் எங்கே போகும்? அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் குரு சொல்லி கொடுப்பார். அதனால் கேட்குற சிஷ்யனு கூட அப்படி தான் இருக்கணும், அந்த தகுதிக்கு வரணும். அதனால் நம்ம இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கிறோம், அப்படி நினச்சிட்டு கேட்போமே ஒரு பாசிட்டிவாக. சாபிலாஷ அது ஆயிடுச்சு. ரெண்டாவது அதர்வைஸ் என்ன ஆகிடும், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே. இவனுக்கு சில ஆசைகள் இருக்கிறதுனால இந்த வாட்டி அவனுக்கு நல்ல வசதியாக இருக்கிற ஸ்ரீமத்தை, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கிற வீட்டில் பிறப்பான். அங்கே நிறைய அவனுக்கு சுகங்கள், லக்ஸுரிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் சுச்சி நாமன்னு சொன்னால் இங்கே ஒரு லக்ஸுரிஸ் மட்டும் இல்லை, மினிமம் கம்ஃபர்ட்ஸ் மட்டும் இல்லை, நல்ல ரைச்சுவஸ் ஆர்த்தோடாக்ஸ் இருக்கிற பீப்புள், நல்ல தர்மத்தை நீ அனுசரிச்சிட்டு இருக்கிற அவங்க வீட்டில் பிறப்பான். வசதி இருக்கு, அங்கே குணங்களும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் அப்படி இருக்கிறது ரொம்ப ரேர் தான். அது கூட ரேருன்னு இவன் இது முன்னாடி செஞ்ச அந்த ஸ்ரவண புண்ணியத்தினால அப்படி அபிஜாயத்தே பிறப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த சாபிலாஷோ அபிஜாயத்தே ஆத்மத்வ விசாரத అనేది வித்யாரண்யர் அந்த ஸ்லோகத்தில் செஞ்ச மாடிஃபிகேஷன். அதுக்கு பிறகு 48 வந்து சரி சாதனை பண்ணிட்டுருக்கிறான், சாதனை பண்ணிகிட்டே இருந்து வைராக்கிய கூட இருக்கிறவங்க, இங்கே சாதனை பண்ணுறான், நல்ல வைராக்கியம் இருக்கு, இங்கே எந்த டிசைர்ஸு ஆசைகள் எதுவுமே இல்லை, ஆனால் தெரியல என்ன பிரதிபந்தமோ திருஷ்டார் அதிருஷ்ட பிரதிபந்தம் என்னமோ இவன் வந்து இங்கே அபரோக்ஷ ஞானத்தை அடையலை, ஜீவன்முக்தி அடையலை. இவன் எங்கே போவான் அப்படின்னு ஒரு வேளை சந்தேகம் வந்தால், ஓகே பாருங்கள், 3rd கேட்டகரி. அதவா அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் நிஸ்ப்ருஹோ பிரம்ம தத்வஸ்ய விசாராத் தத்தி துர்லபம். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்லோகா பகவத்கீதையில் வந்து 42 அங்கே. இப்போ இங்கே நம்ம படித்தது 48, பகவத்கீதா 6வது அத்தியாயத்தில். ஓகே, அப்புறம் ரிஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க, பாருங்க. அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். அதவா இன்னொரு வகை இப்படிப்பட்டவன் யார், இவனு சாதனை பண்ணால் சிரவணம் பண்ணால் எல்லாம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, வைராக்கியமும் நல்லா தான் இருக்கு. இப்படிப்பட்ட இவனு வந்து அதவா அந்த அதர் சைடு அதர் ஹேண்ட் நிஸ்புருஹா, அதுதான் முக்கியம், எந்த என்ஜாய்மெண்ட்ஸ் பற்றியும் டிசைர் இல்லை எதுவுமே, அதுக்கு பேர் தான் நிஸ்புருஹா.
நிஸ்பிருஹன்னா இந்த யோக பிரஷ்டந்தான். ஆனால் வைராக்கியத்தோ இப்போ யோக பிரஷ்னா இப்போ பிறந்தான். ஆனால் அந்த ஜன்மத்தில் வைராக்கியத்தோடு இருக்கு. இந்த நிஸ்பிருஹா இருக்கிற அந்த யோக பிரஷ்டன் வந்து பிரம்ம தத்துவஸ்ய விசாராத், அது காமன் எல்லாத்துக்கும். ஸ்ரவணம் பண்ணி பிரம்ம தத்துவத்தை விசாரம் பண்ண, ஆப்த வாக்கியமோ மகா வாக்கியத்தினோ அப்படி இப்படியோ கேட்டு பல வருடங்கள் சிரவணம் எல்லாம் பண்ண, குருவினை ஆசிரியிச்சு பண்ண. ஆனால் ஏதோ குறை இன்னும் வரலை, இப்போது பிறக்க வேண்டியிருக்கு. அப்படி பிறந்தா எங்கே பிறப்பான்? தீமதாம் யோகினாம் குலே. அதுதான் இந்த யோகிகளுடைய குலத்திலேயே, ஞானிகளுடைய வீட்டிலையே பிறக்கிறது. ஞானியோட வீட்டில் பிறக்கிறதுன்னு அப்போது ஞானி குருஹஸ்தனாக இருந்திருக்கணும். அப்படி குருஹஸ்தனாக இருக்கிற ஒரு ஞானின்னா அவருடைய பாரிய தர்மபத்னி 2 பேர் கூட நல்ல விதமாக யோக பிரஷ்டர்களாக இதுக்கு முன்னாடி இருந்து அவங்க இப்போ பிறந்தாங்க. அவங்களும் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுறவங்க தான், இல்லை ஞானம் அடைஞ்சவங்க தான். 2 பேரும் ஞானம் அடைஞ்சோடு இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஞானிகள குடும்பம். ஸோ தீமதாம் வைஸ் யோகிஸ், அதான் நார்மல் யோகி இல்லை. தீமதாமன்னா நல்ல ஞானம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள வீட்டில் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு வந்து ஃபேமிலியில் ஏவ பவதிஹி, அவனை வந்து உண்மையாக சட்டன்லி அங்கே பிறப்பான் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்ன்றார். தத்து துர்லபம். அங்கே கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார் இல்லையா, யோகினாம் குலே பவதி தீமதாம். அப்படிப்பட்டது இந்த ஜென்மா, இப்படிப்பட்ட எதீதృశம் ஜென்மா லோகே, கீதையிலோ லோகே துர்லபதரம், துர்லபம் துர்லபதமம் துர்லபத்தரம், வெரி ரேர் வெரி ரேர். அதனால் இந்த இது வந்து பார்க்குறோம் லோகத்தில் பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படி கூட இருக்குது. சரி, வீட்டில் அப்படி இருக்காங்களோ இல்லையோ, மொத்தத்தில் சம் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு ஒரு ப்ரோத்சாகம், ஒரு உற்சாகம் பேரண்ட்ஸ்னாலேயே இல்லை வீட்டில் வேறு அண்ணா வேறு யாராவது குடும்ப மெம்பர்ஸ்னால ஒரு தள்ளு, ஒரு ஊக்கம் வருது, லிஃப்ட் வருது. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறது பெரிய விஷயம் தானே. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பேரண்ட்ஸு சப்போஸ் அப்படி இந்த குழந்தை பிறந்தது இப்படிப்பட்ட இவன் இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்கு, இவன் ஆத்ம ஞானம் இதில் இருக்கான், இல்லைன்னா சின்ன வயசில் சன்னியாசியாக போகிற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும்போது சில வாட்டி என்ன ஆகுமன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சின்ன பற்று இருக்குனாலையோ, இல்லை இவங்க இன்னும் பூர்ணமாக இவங்க நல்லவங்க தான், ஆத்ம விசாரம் பண்ணுறவங்க தான், எல்லாம் செய்கிறவங்க தான், அவங்களும் சத் சங்கதி போகிறவங்க தான். ஆனால் குழந்தை இப்படி ஏதாவது ஆர்வம் காட்டிட்டு ஆன்மீகத்துக்குள்ளோ, இவன் உடனே இவனுக்கு என்னமோ சரியில்லை டாக்டர்கிட்ட கொண்டு போவான், இல்லை ஏதாவது ஜோதிஷர் கொண்டு போவான், இல்லைன்னா இவனை வந்து எப்படியோ கட்டாயப்படுத்திட்டு இவனுக்கு தான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அப்படி போகணுன்னு இருந்தால் இவனுக்கு கட்டாயப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணுவான். இதெல்லாம் இந்த காலத்தில் அவ்வளோ பார்க்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா சின்ன வயசில் கல்யாணம் ஆகிறதுன்னும் போது அப்படி தான் நிறையா பேருக்கு ஆயிடுது. அந்த சேஷாத்ரி சுவாமிகள்னு சொல்கிறோமே அருணாச்சலம், அவருக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படி பல பேர் அப்படி ஆனவங்கள் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் ஆவடி அக்கான்னு இன்னொரு அம்மா இருக்காங்க, ரொம்ப வேதாந்த பாடல்களெல்லாம் எதிர்க்காங்க. நம்ம ஸ்ரீதர சுவாமி அவர்கிட்ட இருந்த தீட்சை வாங்கியிருக்கிறதா கதை. பல பேர் அப்படி அந்த மாதிரி அவங்களுடைய அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு இது தெரியாமல் அந்த மீராபாய் விஷயத்தில் கூட அப்படி தானே அவங்களுக்கு இப்படிப்பட்ட பக்தி அப்படி எல்லாம் இருக்கிறது கவனிக்காமல் கட்டாயப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணி நிர்பந்தம் பண்ணிட்டாங்க. அநேக கதைகள் இருக்குது இந்த மாதிரி.
அப்போது என்னாகும், இவனை கொண்டு போய் எப்படி அவனுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணி வச்சா அந்த வந்த மனைவிக்கு இல்லை பர்த்தகோ ப்ராப்ளம். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ அங்கே ரொம்ப பிரச்சனை வரும். ஆனால் இந்த மார்க்கத்தில் போனவன் நிச்சயம் பண்ணவன் எப்படியாவது போவான். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது இல்லை சாதாரணமாகவே நம்ம பாருங்கோ, நமக்கு இந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு நம்ம எது கவனிக்கல. ஏதோ சத்சங்கத்துக்கு வரோம், சிரவணம் பண்ணுறோம், சாஸ்திரம் கேட்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சது, ஏதோ ஒரு ருச்சியாக ஏற்பட்டது. என்ன ஏற்பட்ட அப்படி வீட்டில் 2 பேரும் பாரியா பர்த்த 2 பேரும் சிரவணம் பண்ணி சத்சங்கம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகும், நேச்சுரல்லி ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான் போகும் சில வருடங்கள், வேறு வழியில். அப்போது அந்த டக் ஆஃப் வாராக இருக்கிற அதில் சிரவணம் பண்ணுற சத்சங்கத்துக்கு வர நம்ம ஓகே ஆணாவது புருஷனாவது வந்த நம்ம இது சமாளித்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மெம்பர் ஹஸ்பண்ட் ஆவது சில்ட்ரன் ஆவது யார் தடம் படுத்துகிறாங்களோ, ஆப்ஸ்டிக்கலில் நிற்கிறாங்களோ, மாமியார் மாமனாராவது, இவங்க எல்லாருமே நம்ம என்ன திருஷ்டியில் பார்க்கணும், இது என்ன நல்லா பக்குவப்படுத்தி எனக்குள்ளே இன்னும் கூட வைராக்கியம் வர வைக்கிறதுக்கு தான். இவங்க எல்லாரும் ஒரு முதல்ல ஜீவனன்னு பாரு, அது ஒரு சரீரத்தில் இருக்கிற பரமாத்மாவுடைய ஒரு ரூபம். அந்த அந்த ஜீவனை ஏதோ வாசனைகளை வச்சுக்கிட்டு பிரதிபந்தங்களோடு அப்படி இருந்து சம்சாரத்தில் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக பாக்கியமாக இருப்பான். அதனால் யாரை பற்றி எதை பற்றி நம்ம முடிவு பண்ணி நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்ம சும்மா இமேஜின் பண்ணுறது தவிர அவங்களா பார்க்கணும். இது நமக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்கணும் நம்ம சாஸ்திர அத்தியனம் பண்ணுறதுனால. அதனால் நமக்குள்ள கான்ஃப்ளிக்ட்டு ரொம்ப ஃப்ரிக்ஷன் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனக்கு பெரிய சாதனை. ஆனால் சிரவணம் மட்டும் நிறுத்தக்கூடாது, சிரவணம் விடக்கூடாது. சத்சங்கத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் திட்டு வாங்கி ஆவது, கஷ்டப்பட்டு ஆவது, சிலது யூ மே லூஸ் யுவர் பர்சனல் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் விட்டுட்டு கூட. ஆனால் இதில் கிடைக்கிற பலத்தினை கவனித்து சத்சங்கம் சிரவணம் பண்ணணும். ஸோ இங்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையிறது, அப்படிப்பட்ட ஜென்ம வருது ரொம்ப ரொம்ப துர்லபம். இப்போது சங்கராச்சாரியருடைய பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப தர்ம நிஷ்ட வேத பாராயணர்கள், சிவபக்தர் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அந்த இடத்துல அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஜென்மா. அதே மாதிரி ரமணருடைய, ராமகிருஷ்ணர் எவ்வளோ வெளியில் பாக்கியமாக அவங்க எல்லோரும் பெரிய ஞானியான என்னும் ருஷி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ விவேகானந்தனை வளர்த்துன அவங்க தாயார் அம்மா எப்படிப்பட்ட தபஸ்வியா பக்தனாக இருந்திருக்கணும். இல்லைன்னா இப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த அம்மாவுக்கு தெரியும் இது ஈஸ்வர பிரசாதம், காசி விஸ்வநாதர்னால் கொடுத்தப்பட்ட பிரசாதம்னு சொல்லி அடிக்கடிக்கு அந்த பையனுக்கிட்ட விவேகானந்தர்கிட்ட சொல்லும், நீ இப்படியெல்லாம் குறும்பு பண்ணால் உன்னை சுவாமி ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லும். எப்படியோ அந்த குழந்தை எப்படி வந்தது. ஸோ இதெல்லாம் யோக பிரஷ்டர்களாக வந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம். அங்கே நல்ல சப்போர்ட் பண்ணுற இடங்கள் இருக்கும், ரொம்ப எதிர்க்கிற இடங்களும் இருக்கும். எதிர்க்கிற இடங்களை விட நிறைய கதைகள் இருக்கும். அந்த நம்ம துளசி இது பக்த தூக்காராமோ இல்லைன்னா வெளிநாட்டு விஷயம் சொல்லும்போது சோக்ரட்டிஸ் வாழ்க்கையில் அந்த அம்மா ஒய்ஃப் எப்படிப்பட்ட ஒரு பெரிய காளி, இவர் நெப்பு பார்த்தா திட்டிகிட்டே இருக்கும் பல விதமாக அவர். ஆனால் அவர் அப்படியே செழிக்காமல் இருந்து அவர் என்னமோ அவராக பண்ணிட்டு சில பாட்டு இங்கே முடியலைன்னு விட்டுட்டு போவாங்க. அப்படி விட்டுட்டு பாரியை இருக்கும்போதே விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வந்தவர் தான் ராமானுஜாச்சாரியர். எங்கோ என்னமோ தவறு நடந்துச்சு, அந்த அம்மா இந்த விதத்துக்கு ஒத்துக்கலை, இந்த மார்க்கத்தில் வரலன்னு தெரிஞ்சு அவர் விட்டுட்டு வந்தார். சரி, அதுக்கப்புறம் 49வது ஸ்லோகத்தில் வேறு என்னென்ன எதனால் இப்படிப்பட்ட ஜென்ம எதனால் அப்படிப்பட்ட ஜென்மம் ரொம்ப ரேர் துர்லபம்னு சொன்னீங்க, வாட் இஸ் த ரீசன், அதுக்கு காரணம் என்ன అనేది
இந்த 49வது ஸ்லோகத்தில் तत्र तं बुद्धि संयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः तस्मादेतद्धि दुर्लभम्. இது பகவத்கீதையில கரஸ்பாண்டிங் ஸ்லோகா வந்து 43. तत्र तं बुद्धि संयोगं लभते पौर्वदेहिकं. இந்த முதல் வரி அப்படியே வித்யாரண்ய சுவாமி முடிச்சு அப்படியே எடுத்துக்கிட்டார். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம். அப்புறம் ரெண்டாவது வரியில் கூட பாதை எடுத்துக்கிட்டார். யததே ச ததோ பூயः யததே ச ததோ பூயः. ஸ்டைல் மாற்றணும் இல்லையா? அது கிருஷ்ணரோட ஸ்டைல், இது வித்யாரண்ய சுவாமி ஸ்டைல். அப்புறம் கடைசியில் மட்டும் இங்கே அதனால தஸ்மாத், அதனால இது வந்து ஏததி துர்லபம் அன்னார். என்ன அர்த்தம் பார்க்குறோம் பாருங்க. இப்போ ஹீ உண்மையாக சொல்லணும்னா ஆர் இதனால, இந்த காரணத்தினால, இந்த ஹீ అనేది வந்து இண்டீடு, பிகாஸ், ரியல்லி, சட்டன்லி, ஷூர்லி அப்படிலாம் பல அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். எதனாலன்னு சந்தேகம் வந்துடுதா? எதனாலன்னா தத்ர இந்த யோகிஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால என்ன ஆகும் பிரயோஜனம்? இங்கே துர்லபம்னா வாட் வை இட் இஸ் ஸோ ரேர் அண்ட் அவ்வளோ முக்கியமாக சிறந்ததாக சொல்லணும்னா ஏன்னா தத்ர தம் பௌர்வ தேகிகம், அந்த பூர்வ ஜன்மத்தில் இருக்கிற அந்த சரீரத்தில் செஞ்ச சாதனை அதெல்லாத்துடைய புத்தி சம்யோகம், அங்கே செஞ்ச அந்த நாலேஜ், அந்த விசாரணை வேறு எதுவுமே அது எப்படி எங்கே மூலையிலோ எங்கே இருக்க உள்ள ஞாபகத்தில்னா மிச்சம் எதுவுமே ஞாபகம் இல்லையே. நான் எங்கே பிறந்தது எனக்கு ஞாபகம் இல்லை போன ஜென்மத்தில். இப்போது தத்துவ ஞானத்துக்கு வந்தால் கூட நேற்றுக்கு இல்லை. உத்தவகீதத்தில் சொன்ன மாதிரி யாருக்கோ திரிகால ஞானம் இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சதுன்னு அது வேறு விஷயம், அது ரேர் எக்ஸ்பெக்ஷன், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் எங்கோ ஹிருதயத்தில் அந்த வாசன ரூபத்தில் இந்த தத்துவ விசாரம் செஞ்ச புத்தி சம்யோகம்னா அங்கே புத்தியிலோ என்னென்ன விசாரம் பண்ணி என்னென்ன சிரவணம் பண்ணி கேட்டு வச்சிருந்தானோ அந்த வாசனை அதோட சம்யோகத்தினால, அந்த சம்யோகத்தினால இப்போ இங்கே என்ன ஆகும்? லபதே ததஹேச்ச பூயः. அப்போ இங்கே இந்த ஜன்மத்தில் அந்த புத்தியிலோ அங்கே படித்து தெரிஞ்சு வச்சுட்டது எல்லாமே ப்ராட் ஃபார்வேர்டு மாதிரி இருக்கிறதுனால இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஜென்மத்தில் ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லை, ரொம்ப வேகமாக, ரொம்ப இன்னும் மோர் வித் எஃபர்ட். இனிமேல் இந்த ஜென்மம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு அந்த ஜடபரத்தன் பண்ண மாதிரி அங்கே அவ்வளோ கவனத்தோடு அலர்ட்டாக இருக்கிறது. எத்ததே இங்கே பிரயத்தனம் பண்ணுவான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இங்கே தஸ்மாத் ஏதது துர்லபம், அதனால இது துர்லபம்னு ஏன் சொல்கிறவன்னு இங்கே என்னன்னு அர்த்தம்? அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, ஆல்ரெடி இப்போது ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்ருக்கு, சுவிட்சு போட்டாச்சு ஆல்ரெடி. ஆனால் ஒரு கருப்பான கர்டன் வந்து மூடி இருக்கேன். கர்டனுக்கு இந்த பக்கம் இவன் இருக்கிறான். அந்த கர்டன் தான் ஆப்ஸ்டிக்கல். ஆனால் குரு போதிச்சாச்சு, மகா வாக்கிய விசாரம் எல்லாம் நடந்தது. இவன் இந்த பக்கம் ஆனால் இன்னும் ஆப்ஸ்டிக்கல் என்னமோ இருக்கு. இப்போது மறுபடியும் அடுத்த ஜென்மனி வரும்போது இவன் வந்து இங்கே ஆல்ரெடி நிறைய கேட்டு வச்சிருக்கிறதுனால தெரியுதுனால சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கு ஆல்ரெடினால, அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பிகினிங்கில் வந்து பண்ணி சுவிட்சு போட வேண்டியதில்லை. லைட் இருக்க ஓன்லி கட்டனை நீக்கிட்டால் போதும், திரை விலக்கிட்டால் போதும். அந்த சுவிட்சு போடுறதானே சிரமம் இல்லை. சுவிட்சு போடுறதானே என்ன மறுபடியும் படிக்கணுமா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நிறைய வருஷமாக அப்படியெல்லாம் தேவையில்லை சார். இப்போ அப்படி தேவைப்படுறதே தெரியறதே. நீங்கள் இவ்வளோ வருஷமாக இப்படி சொல்கிறீங்க,
சொல்லிட்டு தான் நீங்கள் கூட சொல்கிறீங்க ஒரு டிக்கெட்டு ஒரு 10-20 வருஷமாவது சிரவணம் ஆமாம், அது ரொம்ப கம்மி தான், பரவாயில்லையே. அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஜீவன் முக்திகள்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு நிஷ்டை ஏற்பட்டதோ, அதுக்கப்புறம் என்ன ஒரு போனஸ் பாருங்க. சின்ன வயசுலேயே ரொம்ப சீக்கிரமாகவே ஜீவன் முக்த நிலையில் இருந்தா, ஆனால் பிராரப்தத்தினால கர்மத்தினால அந்த சரீரம் இன்னும் கூட 50 வருஷமோ 60 வருஷமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஜீவன் முக்தி நிலையில் அத்தனை வருஷம் ஈஸ்வரன் பகவான் மாதிரி க்ளோரியஸாக அப்படி வாழுவார். அவருக்கு என்னதான் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, பட் இட் இஸ் எ போனஸ் லைக். ஆனால் யாருக்கு முக்கியமாக பிரயோஜனம்னா வேறு நிறைய சாதகர்களுக்கு லோகத்துக்கு மங்களம். ஒரு ஜீவன் முக்தன் புருஷனும் நிறைய நாள் இந்த லோகத்தில் அந்த சரீரத்தில் இருக்கிறது అనేది லோகத்துக்கு மங்களம். அதுதான் இதான் நிறைய மகாத்மனோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். ஆனால் சில பேர் சங்கராச்சாரியர் வாழ்க்கை பார்த்தா ரொம்ப ஷார்ட்டு, 34, விவேகானந்தர் பார்த்தா 38. இது ரெண்டு கன்ஃபியூஷன், ரெண்டுமே 32, 34. இப்படி முடிஞ்சது, வேலை வந்தது. அது சரீரம் பிராரப்தத்தினால் அவ்வளோ நாள் இருக்கணும், ஈஸ்வரன் இது போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஞானத்தை அங்கேருந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கேயும் ரொம்ப நல்ல அனுகூலமான சூழ்நிலை நம்ம பெற்றோர்கள் அதானே பரத ரிஷபதேவ உபாக்கியான பாகவதத்தில் சொன்னார் இல்லையா? எந்த அம்மா எந்த அப்பா இந்த ஞானம் குழந்தைக்கு வேணும் வரணும்னு ஆசிக்காமல் அது சொல்லாமல் அதில் போகிறதுன்னா அது ஒத்தாசு கொடுக்காம தடமாயிருக்காங்கன்னா அந்த அம்மா இல்லை, அந்த அப்பா இல்லை, அந்த குரு இல்லை. யாராவது தெய்வம் வந்து குறுக்க நடுவில் முன்னாடி நின்றுட்டானும் உனக்கு இது தரே அது தரே மோட்சம் வேண்டாம் ஜீவன் முக்தி வேண்டான்னா என்ன பண்ணணும் சொன்னார். நமஸ்காரம் பண்ணி அவன் நீக்கி தாண்டிப்போ. அது குருவாகட்டும், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், நமக்கு எது மனுஷனுக்கு வாழ்க்கையில் அடையிறதுக்கு இதுதான் நீ சொல்லுவானோ அவனு தான் நம்முடைய குரு. அவன் தான் நிஜமான நமக்கு தெய்வம். நடுவில் மறுபடியும் இது பண்ணும் அது பண்ணும், பிராயச்சித்தம் பண்ணிக்கோ, கர்ம பண்ணிக்கோ, உனக்கு முடியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் அவனு லெவலில் வந்து சத்தியத்துக்கு வா, சத்தியம் பிடிச்சிக்கோ, ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத் அப்படின்னு மறுபடியும் அதே சொல்லணும் இல்லையா? அவனுக்கு புரியலே, அவனுக்கு அது விரும்பலை, அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எதேதோவே சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். உண்மையான குரு வந்து எனக்கு தெரியலப்பா அதெல்லாம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வேணுமா நான் சத்தியம் பற்றி சொல்லுவேன். அந்த சத்வஸ்து நீதான் மனசுன்னு ஹிருதயத்தில் திருப்பு, ஆத்ம பக்கம் திருப்பு. அதனால் அனாத்மனை இம்ப்ரூவ் பண்ணணுமனே ஏதாவது சின்ன பிசுரான ஆசை இருந்தால் கூட அது பிரதிபந்தகம்தான். அனாத்மன் எதுனே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது, இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. காலம் விருதா, டைம் வேஸ்ட்டு. அதனால் ஆத்ம என்னது என்கொயர் பண்ணு, ஆத்ம விசாரணை பண்ணு, தவிர அனாத்மன் என்ன நீ போய் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது? கனவுல பார்த்த விஷயங்களை பற்றி என்ன ரிசர்ச் பண்ணி தீசிஸ் பிஹெச்டி பண்ண போகிறேன்? என்னதான் பிரயோஜனம்? அதனால் எந்த அனாத்மாக்கு நம்ம முக்கியத்துவம் இன்னும் நம்ம மனசில் கொடுக்குறோம் அண்ணா பிரதிபந்தகம். அது எப்படின்னா மமக்கார ரூபத்தில் இருக்கும். மமக்காரம் ரூபத்தில் இருக்கிறது தான் அகங்காரத்தினே நல்ல ஃபேட்டன் பண்ணும். குரு வந்து சாட்சினி மையமாக வச்சுக்கிட்டு அந்த பிரம்ம சத்தியம் ஆத்மனை பற்றி சாட்சினை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் கேட்குற சிஷ்யனு வந்து அகங்காரம் தன்னை நினச்சிக்கிட்டு அகங்கார பாவத்தோடு அவனை கேட்குறாருன்னா கம்யூனிகேஷன் கேப். அதனால தான் கேட்குறவனு கூட
அந்த சாட்சி பாவம் சாட்சினி பற்றி சொல்கிறாருன்னு இருக்கணும். அகங்கார உடல் ஜீவானே பாவத்தோடு கேட்கக்கூடாது. பாவம்தான் மனசில், ஆனால் அந்த பாவம் தடமாயிடும். புரியுறதா? இது ரொம்ப முக்கியம். அதனால சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர் கூட அந்த பிரம்ம வித்யனை தானு அந்த சாட்சி, இந்த சாட்சி ரூபத்தில் இருக்கிற இந்த ஆத்ம தத்துவம் இந்த வாயு வழியாக அந்த சரீரத்தில் முன்னாடி இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த சாட்சி கூட ஜஸ்ட்டு பேசிக்கிறது. அதனால தான் யார் அக்ஞானின்னு சொல்லி பார்த்துட்டு குரு டீச் பண்ண மாட்டார். எல்லா அக்ஞானி கிடையாது, எல்லாரும் நித்திய ஞான வஸ்து தானே இருக்கிறது. அதுதானே சத்தியம். இந்த குழப்பம், தடங்கள், ஆப்ஸ்டிகல்ஸ் இதெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்தா எங்கே இருக்கு? அதெல்லாம் அனாத்மல இருக்கு. அசல் நீ அனாத்மக்கு முக்கியத்துவம் கொடுக்குறே. அது எப்போ அந்த அனாத்மக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே எந்த ஒரு பிரதிபந்தம் பற்றி கூட ஜஸ்டிஃபை பண்ணாமே ஐ ஆம் த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மியானி திருடமாக கிளைம் பண்ணணும். இந்த மைண்டு செட்டுன்னு மாற்றுக்கிறது தான். அகம் பிரம்மாஸ்மனி சொல்கிறது. அப்புறம் அப்ரோக்ஷ ஞானம் வருதுன்னா என்ன சார், ஒரு அனுபூதி வருமா? ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட அனுபூதி ஏற்பட்டது. சில கதைகள் எல்லாம் சொல்லும்போது ரமணருக்கு முன்னாடி அப்படியே நீ ராமர் கிருஷ்ணர் முன்னாடி இவெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் மேலே சொல்கிறவங்க பிரவச்சனமும் சொல்லுவாங்க. என்ன அனுபூதி, என்ன ஏதாவது ஒரு எக்ஸ்டசி வந்தால், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் வந்தால் அனுபூதியா? அதெல்லாம் கிடையாது ஞானத்தில். ஞானம் అనేది இந்த மைண்டு செட்டு லோயர் டு த ஹையர், அனாத்மா டு தி ஆத்மா. ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்கிறது மாற்றி ப்ரிஃபரன்ஸு எதுக்கு கொடுக்கணும் அது கொடுத்தா அந்த ஷிஃப்டிங் ஆஃப் தி மைண்ட் செட் ஃப்ரம் தி லோயர் டு த ஹையர் இஸ் கால்டு அபரோக்ஷ ஞானம், ஜீவன் முக்தி, ரியலைசேஷன். அதனால் நெவர் இமேஜின் பண்ணாதுங்கோ. இந்த இமேஜினேஷனு போகிறதுக்கே ஒரு இந்த இமேஜினேஷனும் ஒரு ஆப்ஸ்டிக்கல். என்னது, என்னமோ எனக்கு இன்னும் அனுபூதி வரலையே, ஒரு மாதிரி ஆகலையே, சமாதி வரலையே, அப்படி எல்லாம் மறந்து போகிற மாதிரி ஆகலையே. அவங்கள பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, உலகமே தெரியாமல் உட்கார்ந்துருக்காருன்னு. ஏன் உலகம் தெரியாமல் உட்காந்து இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தால் என்ன ஆகிப்போச்சு உனக்கு? அது கனவு தான். கனவு மாதிரி தினந்தோறும் தெரியறது. ஸோ வாட்? நீயே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. நீ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நீ அனாத்மாவில் உளுந்து போயிட்டேன்னு அர்த்தம். அந்த அனாத்மக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற மைண்டு செட்டுக்கு பேர் தான் பிரதிபந்த ரஹித மனசு. அங்கே பிரதிபந்தம் இல்லை. ஆனால் இவ்வளோ பேச வேண்டி வந்ததே என்ன? இதெல்லாம் பல பேர் தோணுறது இருக்கிறது. அதனால் சாஸ்திரம் பேசணும், கிருஷ்ணர் பேசணும், குரு பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு கண்டினியூட்டி வர்றதுக்காக அங்கே திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. எங்கே நின்றுட்டுமோ அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அதனால் இட்ஸ் வெரி அட்வான்டேஜஸ்னோ. அப்படி இருந்துச்சுன்னா அப்பா அதுதான் நம்ம அந்த மாதிரி நமக்கு கிடச்சதுன்னா வி ஆர் பிளெஸ்டுன்னு சொல்லிட்டு தன்யோகம்னு சொல்லிக்கணும். நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் அப்படி தான் நல்லாவே நமக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணி வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த அளவுக்கு சாஸ்திரத்தினை நம்ம தொடர்ந்து ரெகுலராக இத்தனை வருஷம் கேட்கறதுக்கு யாருடைய அமைப்பு இதெல்லாம்? நம்மளோட செஞ்ச பூர்வ ஜென்ம சாதனை, ஈஸ்வரனுடைய கிருபை, குருவுடைய கிருபை. அதனால் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி யோக பிரஷ்டனாகி வந்த அடுத்த ஜென்மத்தில் வந்தப்போ அதே குரு வருவார். அந்த குரு எங்கே இருக்கார்? சில கதையில் இதெல்லாம் கூட வரும். அந்த குரு ஞாபகம் இருக்கு, அவர் அங்கே இருக்கார், வர சொன்னார், அப்படி அன்னார், அவர் எந்த ரூபத்தில் இருக்கார், இல்லைன்னு அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இதெல்லாம் கூட இருக்கலாம். பட் அது கூட நமக்கு கன்சர்ன் இல்லை. அந்த குரு அந்த சரீரம் அப்படி தான் வரணும். குரு தத்துவம் అనేది ஒன்று தானே. அது எந்த சரீரத்திலோ எந்த ரூபத்திலோ வந்து உபதேசம் பண்ண என்ன? இப்போது உனக்கு என்ன வேணும்? அடுத்த லிஃப்ட்டு கை பிடிச்சிட்டு ஒன்று அப்படியே கொண்டு போகிறதா இருக்கணும் இல்லையா? யூ ஹேவ் டு க்ரோ எவோ மேலே. இன்னும் நம்முடைய ஆத்தியாத்மிக ஜர்னி பூர்ணமாகணும் இல்லையா? பூர்ணம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஆயிடுச்சு என்ன அப்போ நிம்மதியாக இருக்கு. இந்த பேச்செல்லாம் கூட அந்த பிரதிபந்தம் பாவிக்கிறவங்களுக்கு எனக்கு இன்னும்
இதெல்லாம் கரெக்டு தான் சுவாமி. ஆனால் உள்ள என்னமோ பயமாக இருக்கேன் எனக்கு. இன்னும் இதெல்லாம் என்னால் முடியுமா? இந்த குடும்பம் சம்சாரம் இதெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. உண்மையான சாதகர் எவ்ரி டே நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ வளர்ந்துட்டோம், எவ்வளோ மெச்சூர் ஆகிட்டோம், எல்லாம் இருக்கு. அப்போது தோணுறதெல்லாம் அந்த பிரதிபந்தம் இது பண்ண இன்னும் ஏதாவது பின்னாடி மனசில் வருதுன்னா அப்பப்போ ஸ்கேன் பண்ணுறது, அப்பப்போவே டெலீட் பண்ணுறது, அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஸ்ரவணம் சத்சங்கம் நம்மளே தொடர்ந்து நமக்கு அந்த பவர் கொடுக்கும், அந்த சக்தி. அப்படி சொல்லி அடுத்தது 50வது ஸ்லோகத்தில் இப்போது இந்த பூர்வ அபியாசம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இது இப்போது இங்கே கண்டினியூ ஆகும், கண்டினியூ ஆகி உதவி பண்ணும் அப்படின்னு அந்த விஷயத்தினை அங்கே புத்தி சம்யோகம்னு சொல்லிட்டார. அடுத்தது பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். இங்கே வித்யாரண்ய சுவாமி ஒரு நியூ ரிசீப் ஒரு புது காம்பினேஷன் பண்ணார். என்னன்னா ஒன்றும் இல்லை, அங்கே பகவத்கீதையில் 44வது ஸ்லோகத்தில் இந்த முதல் வரி, அப்புறம் 45வது ஸ்லோகத்தில் 2வது வரி, அது அப்படியே எடுத்துக்கிட்டு ரெண்டும் சேர்த்து இங்கே புது ஒரு குக்கிங் பண்ணார். அப்படி தான் நியூ ரிசிப்ஸ் எல்லாம் வரும், ரெசிபீஸ். அந்த மாதிரி 2 லைன் மிக்ஸ் பண்ணார். ஆனால் அர்த்தம் கம்ப்ளீட்டாக இருக்கும். அங்கே 44 பகவத்கீதை 45 ஒரு லைனு, முதல் லைனும் அப்புறம் அங்கே 2வது லைன். சரி, அர்த்தம் பார்க்குறோம். சக இந்த யோக பிரஷ்டனாய் இப்போது நல்ல விதமாக ஒரு இடத்துல இங்கே பிறந்த இந்த யோக பிரஷ்டன் தேன பூர்வ அபியாசேனா, அதான் அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச ஆத்தியாத்மிக சாதனை. அது பல வகையான சாதனைகள் எல்லாம் இருக்கும். கர்ம சாதனை, தர்ம சாதனை, உபாசனை எல்லாமே கண்டினியூஸாக அது ஆட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஆனால் அங்கே செஞ்ச கர்மயோகம் அப்புறம் உபாசனை யோகம் அது இங்கே அவ்வளோ இப்போ இங்கே தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சமாக ப்ராக்டிக்காக ஏதோ இருக்கும் பிகினிங்கில் தவிர, இங்கே ஞானம் மெயின் வெஹிக்கிள்னால இவனை இந்த பக்கம் இழுக்கப்படுறான். ஹீயத்தேன்னா இழுக்கப்படுறான். ஏவ அவசக அப்படி ஹீயத்தே. அவசகன்னா இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அசல் எப்படி நடந்து தெரியல, எனக்கு எப்படி சத்சங்கம் கிடைச்ச தெரியல, எப்படி குரு வந்த தெரியல, ஏன் உபனிஷத்து பகவத் மீத இல்லை இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பேருக்கு நமக்கு அப்படி தான். நான் ஒன்றும் பெரிய பிரயத்னம் அப்படி பண்ணி இல்லை, ஆனால் சம்ஹவ் இது எனக்கு சுற்றி என்கிட்ட வந்துடுது. என்ன அதுக்கு அந்த பக்கம் இழுக்கிறது இல்லை. என் மனசு எனக்கு தெரியாமல் கூட அட்ராக்ட் ஆகிறது. என்ன தெரியல அப்படி எனக்கு தோணும் சில வாட்டு பிகினிங்கில் நமக்கு. அப்புறம் புரியும் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவசக அப்படின்னா இவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் ஹெல்ப்லெஸ்லி. அதனால தான் வாழ்க்கையில் சிலவாட்டி கொஞ்சம் நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இப்படி வந்தால் கூட மொத்தத்தில் நிற்போம். எப்படி அந்த பூனை எப்படி குதிச்சான்னு, எங்கே நின்று குதிச்சான்னு 4 காலம் மேலே தான் அப்படி உட்காருமா. ஜம்ப்பாக 3வது மாடிலேருந்து கீழே விழுந்தா கூட அது கீழே வரும்போது இட் லேண்ட்ஸ் அந்த 4 feet. ஆமாம், எவ்வளோ ஆச்சரியம். அதனால இவனு கூட அப்படி தான் ஹெல்ப்லெஸ்லன்னா ஏதோ பவர் என்னமோ என்னை இதில் ஏன் உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியல, என்னமோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டான்னு சொல்லுவோம். சில வேலை குழந்தைகள் கூட சொல்லும், அது தெரியாது.
அந்த மாதிரி இந்த அபியாசத்துடைய பலம் எப்படி இருக்குன்னா, பூர்வ அபியாசம் இப்படி இவன் வந்து ஆல் ஹெல்ப்லெஸ்லி நமக்கு சுற்றி இப்படிப்பட்ட யாருமே நம்ம வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, யாருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை அப்புறம் கட்டுக்கின ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாருங்க, ஒருத்தர் வந்து இவங்க பஞ்சதசி கிளாஸு கேட்கணும்னு இவங்க சொன்னால் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள வந்து மாலுக்கு போகலாம், அப்புறம் பப்புக்கு போகலாம், கிளப்புக்கு போகலாம், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் 2 பேரும் ரொம்ப டயக்னலாக கூட இருப்பாங்க சில இடத்துல. சரியா? அது அப்படி ஏன்னா ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது என்ன அவங்க கர்மா பிராரப்தம். மொத்தத்தில் நம்ம திருப்தி படணும். அப்பா நானும் சாஸ்திர அத்தியனம் ஸ்ரவணம் ஆத்தியாத்மிகம் அப்படியெல்லாம் இருக்கேனே, அதனால் அந்த பக்தி అనేది இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் தர்மம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, நல்ல இந்த மாதிரி நாட்டில் பிறக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஸ்ரவணம் சாஸ்திரம் கேட்கறது, அது கூட சொல்ல போகிறார் அப்புறம். ஸோ இப்படி ஹியத்தேஹி அநேக ஜன்ம சம்சித்தா, இது எப்படி வந்துச்சு? இப்போ இந்த ஜன்மத்தில் இந்த அளவுக்கு நமக்கு சாஸ்திரம் கேட்கறதுல ஈடுபாட்டு, அது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. குரு கிடைச்சாச்சு, நல்லா இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறோம், சாஸ்திரத்தை படிக்கும்போது படிக்க ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது அநேக ஜன்மங்களில் கொஞ்சம் 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 அப்படி இதெல்லாம் பண்ணி தர்மமும் கர்மமும் உபாசனை எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஃபைனல் லேடர் ஸ்டெப்பில் வந்துட்டோம், இந்த ஃபைனல் ஃப்ளைட் ஏறிட்டோம். இதுதான் அப்படினால ததஹா இனிமே அதான் சொல்கிறார், ததஹ ஃபைனல் பராம் கதிம் யாதி, இதுதான் லாஸ்ட் ஃப்ளைட். அண்ட் நவ் வி ஹவ் லாஸ்ட் ஃப்ளைட் இல்லை, ஆல்ரெடி வி ஆர் லேண்டட், ரீச் த டெஸ்டினேஷன். பட் ஹியர் பராம் கதிம் யாதி, ரீச்சஸ்ன்னா முன்ன பின்ன அப்படியெல்லாம். ஓகே, ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஆஹா ஆ ஊஹா ஊஹா ஹூ அப்படி ஆகும். ஆனந்தம் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 51வது ஸ்லோகத்தில் என்ன விஷயம்? வரப்போகிற ஆகாமி பிரதிபந்தங்களை பற்றி சொல்லியாச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு பிரதிபந்தம் இருக்கு. அது என்ன అనేది விவரிக்கிறாரு. ஓகே, பிரம்மலோகாபிவாஞ்சாயாம் சம்யக் சத்யாம் நிருத்யதாம் விசாரயேத்ய ஆத்மானம் நது சாட்சாத் கரோத்யயம். இங்கே என்னென்னா, சில பேருக்கு வந்து இங்கே பிரம்மலோக, இப்போ பகவத்கீதையில் இருந்து சொல்லப்படுற ஸ்லோகங்கள் எல்லாம் ஆயிடுது. இதுதான் அது இங்கேருந்து கொஞ்சம் தனி டாபிக்னா இது இன்னொரு ஸ்பெசிஃபிக் பிரதிபந்தம். எது? ஃப்யூச்சர் பற்றி, ஃப்யூச்சரில் இருக்கிற விஷயம் பற்றி, ஆகாமி பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரதிபந்தம். என்ன இதுன்னா, பிரம்மலோகம் அபிவாஞ்சாயாம். இங்கே பிரம்மலோகம் ஓகே அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரம்மலோகம்னு சொன்னால் எனி அனாத்மா டிசைர்னு எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் எடுத்துக்கலாம், 2 விதமாக எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அனாத்ம, எனி அனாத்ம ஆசை, எனி அனாத்மா டிசைர் இருந்தால் அது வந்து பிரம்மலோகம்னா பாஹ்யலோகம்னு எடுத்துக்கோங்க. அப்பயும் சார் பிரம்மலோகம்னு யூஸ் பண்ணோம்னா சரி, அப்படியே எடுத்துக்கிறோம், பிரம்மலோகம்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் கூட என்ன ஆகும்? வாண்ட்ஸ் டு பிரம்மலோகா, ஏதாவது ஒரு லோகம்னா அது பாஹ்யம் தானே. அந்த எல்லா லோகம் అనేది அனாத்மா. అది వైకుంఠ లోకమానవది, స్వర్గలోకమాది, బ్రహ్మలోకమావది.
அது அனாத்மா கீழே தான் வரும். சரி, இவன் யாரோ டிசைர் பண்ணுறான். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் யாருக்கு அந்த லோகங்கள் இதெல்லாம், இது புராண கொஞ்சம் படிய காலம் இல்லைன்னா கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்ட அநேக லோகங்கள் இருக்குல்ல. ஆமாம், யோக பூர்வ பாகம்னு எடுத்துக்கணும். வேத பூர்வ பாகத்தில் கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்ட அநேக கர்மங்களினால் சாதிக்கிற அடையிற அந்த எல்லாமே சம்யக் சத்யாம். அவனுக்கு ரொம்ப அதில் ரொம்ப ஃபேர்மாக அதை அடையணும்னு ஆசை இருக்குன்னா தாம் நிருத்திய. ஆனால் அவன் அது இருக்கே உள்ள ஏதோ ஒரு லோகம் போகணும் அப்படி இப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. இல்லை கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டது இன்னும் கூட உள்ள அங்கங்கங்கே அதை கூட மனசில் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் அதை சப்ரெஸ் பண்ணிட்டு இவனும் நிருத்திய ஆத்மானம் விசாரையேத். ஆனால் இன்னொரு பக்கம் ஆத்ம விசாரம் பண்ணுறான். அதான் சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குரு சாட்சி பற்றி சப்ஜெக்டை ஒன்று பற்றி சொல்லிட்டு இருக்கும்போதும் நீ அந்த சாட்சி நீயை நினச்சிக்காமே அபிமானப்படுற சரீரமோ ஜீவபாவத்தனோ வச்சுட்டே அகங்காரியாகவே கேட்குறே நீ. அந்த மாதிரி தான் இப்படி உள்ளே இருக்கிறது ஒன்று அது சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். ஆனால் இங்கே இன்னொரு பக்கம் ஆத்ம விசாரம் பண்ணுறேன்னு சத்சங்கத்துக்கு சிரவணம் பண்ணுறான். அதனால் இந்த அளவுக்கு டீப் வேதாந்தம் யாருக்குன்னு அதே பலவாட்டி சொல்லுவோம் இல்லையா, அத்தியந்த வைராக்கியம் இருக்கணும், மோட்ச மேலே இச்சை இருக்கணும். அவங்களுக்கு தவிர இல்லைன்னு இது கொஞ்சம் ஓவர் டோஸாகவே இருக்கும். அதே முதல்ல சொன்ன மாதிரி தலைவலி வந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லோரும் ருசிக்க முடியாது. இதோட லெவல் வேறு. த டாப் க்ரீம் ஹை கோல்டு மெடலிஸ்ட் ஒன்லி வில் கம் டு திஸ் பிளேஸ், இந்த விஷயத்துக்கு. அதனால் எப்போன்னு கோல்டு மெடல் வாங்கினவங்க எத்தனை நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அதனால் நம்ம வெளியில் நிறைய பேர் இருக்கிறத பார்த்து பிரமிச்சு போகக்கூடாது. இவன் ஆத்மான விசாரையேத்த, இவன் செல்ஃப் என்கொயரி பண்ணுறான். அப்படி பண்ணுற இவனுக்கு அயம் து சாட்சாத் ந கரோதி. அவனுக்கு இப்படி உள்ள நோக்கமும் ஒரு டிசைரோ ஒரு பக்கம் மனசில் பாதி உறுத்துறது அப்படி இருக்கு. அது உதாரணம் பிரம்மலோகம்னு சொல்லிட்டார். இவன் இப்போ ஆத்ம சாட்சா்காரம் வேணும்னு இங்கே கேட்டுட்டு இருந்தால் கூட அது பலிக்காது, வேலை பண்ணாது என்றார். ந கரோதி. சரியா? இப்போ இந்த பிரம்மலோகம் ஆனால் நிஜமான பிரம்மலோகமா இல்லை என்ன, யார் பற்றி எதுக்கனேது அடுத்த ஸ்லோகத்தில் அந்த முண்டகா பல உபனிஷத்தில் பார்த்த ரொம்ப பிரசித்தமான ஓம் ந கர்மணான பிரஜ அனே ஸ்லோகத்தில் அந்த தே பிரம்ம லோகேது இல்லை தே பிரம்ம லோகேஷன் 2 ரீடிங்ஸ் இருக்குது. அந்த ஸ்லோகத்தினை 52 எடுப்பார். இது நாம் அடுத்த சத்சங்கத்தில் அந்த விசாரணை பண்ணலாம். அது எப்படி 2 விதமாக 2 திருஷ்டிகோணத்தில் பார்க்குறது அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.